வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். ரிசோர்சஸ் அண்ட் டெவலப்மெண்ட். நாம டெய்லி யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளும் எப்படி ஒரு ரிசோர்ஸா மாறுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாமா? வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, நம்ம டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. உங்க வீட்டை சுத்தி, ஸ்கூலை சுத்தி எவ்ளோ பொருட்கள் இருக்கு இல்லையா? தண்ணி, காத்து, நீங்க யூஸ் பண்ற ஃபோன், பைக் இதெல்லாத்தையும் நாம ரீசோர்சஸ்னு சொல்றோம். ஆனா நிஜமாவே ஒரு ரீசோர்ஸ்னா என்னன்னு எனக்காவது டீப்பா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஓகே, நீங்க யோசிச்ச அந்த கேள்விக்கு நாம இப்போ ஒரு கரெக்டான பதில கண்டுபிடிக்க போறோம். முதல்ல ஒரு வளம், அதாவது ஒரு ரீசோர்ஸ்னா என்ன, அதோட ஃபுல் பிக்சர் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த கான்செப்ட் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா? வாங்க நம்ம ஊர் வாழை இலை சாப்பாட்டை ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். இப்போ அந்த இலையில இருக்கிற சாதம், அது எப்படி நமக்கு கிடைச்சது? அது வெறும் அரிசி மட்டும்தானா? இல்லவே இல்ல. பாருங்க, ஒரு விவசாயி நிலத்தை உழுது, நெல்லை பயிரிட்டு, அப்புறமா அதை அறுவடை பண்ணி ஒரு மில்லுக்கு அனுப்பி அங்க அரைச்சு கடைசியா நம்ம வீட்டுக்கு வந்து சமைச்சதுக்கு அப்புறம்தான் அது சாப்பாடா மாறுது. இதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு, டெக்னாலஜி, ஒரு பெரிய சிஸ்டம் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா? இப்போ இதே ஐடியாவை வச்சுக்கிட்டு ஒரு ரீசோர்ஸோட ஒஃபிஷியல் டெஃபினிஷனை பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஃபினிஷன். ஸ்கிரீன்ல தெரியறத அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இதுல 3 முக்கியமான வார்த்தைகள் இருக்கு, கவனிச்சிங்களா? டெக்னாலஜிக்கலி ஆக்சசிபிள், எக்கானமிக்கலி ஃபீசிபிள் அண்ட் கல்ச்சரலி அக்செப்டபிள். இந்த 3 நான் என்னன்னு அடுத்த ஸ்லைட்ல இன்னும் டீப்பா பார்க்கலாம். சோ அந்த 3 வார்த்தைகளுக்கான சீக்ரெட் ஃபார்முலா இந்த முக்கோணத்துல தான் இருக்கு. சென்டர்ல பாருங்க, ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது நாம என்ன பண்றோம்னா பிசிக்கல் என்வாயரன்மெண்ட், அதாவது இயற்கையிலிருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறோம். நம்மளோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை மாத்துறோம். இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது ஸ்கூல், ஃபேக்டரி, கவர்மெண்ட் மாதிரி அமைப்புகளையும் உருவாக்குறோம். அப்போ யாரு இயற்கைய ரீசோர்ஸா மாத்துறது? நாம தான். அப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு விஷயம் உண்மையிலே ஒரு ரீசோர்ஸா இருக்கணும்னா அதுக்கு 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. 1 ஆக்செசிபிள், டெக்னாலஜி மூலமா அதை நம்மால அடைய முடியணும். 2வது அஃபோர்டபிள், அதோட செலவு நமக்கு கட்டுப்படியாகணும். 3வது அக்செப்டபிள், நம்ம சமூகம், நம்ம கல்ச்சர் அதை ஏத்துக்கணும். இந்த 3ம் சேர்ந்தாதான் அது ஒரு கம்ப்ளீட் யூஸ்ஃபுல் ரீசோர்ஸ். சூப்பர். இப்போ உங்களுக்கு ஒரு ரீசோர்ஸ்னா என்னன்னு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த ஸ்டெப் என்ன? நம்மள சுத்தி இவ்ளோ ரீசோர்சஸ் இருக்கு, இதை எப்படி பிரிச்சு ஈஸியா புரிஞ்சிக்கிறது? அதான் இப்போ நாம இதை எப்படி லாஜிக்கலா வகைப்படுத்தலான்னு பார்க்க போறோம். இந்த சார்ட்டை பார்த்ததும் உடைங்கப்பா இவ்ளோ பெருசா இருக்கே அப்படின்னு பயப்படவே வேண்டாம். சத்தியமா சொல்றேன், பார்க்கத்தான் பெருசா இருக்கும், ஆனா இது ரொம்ப சிம்பிள். நாம இத ஒன்னா பிரிச்சு பார்க்கும்போது செம்ம ஈஸியா புரிஞ்சிரும். இதுதான் ரிசோர்சஸோட மாஸ்டர் கிளாசிஃபிகேஷன் சார்ட். இதுல அண்ட் மெயின் டிவிஷன் என்னன்னா நேச்சுரல் வர்சஸ் ஹியூமன். நேச்சுரல் ரிசோர்சஸ்னா ரொம்ப சிம்பிள், இயற்கையா நமக்கு கிடைக்கிற கிஃப்ட்ஸ், காடு, தண்ணி, காத்து இதெல்லாம். ஆனா ஹியூமன் ரிசோர்சஸ்னா மனுஷங்க நாம உருவாக்குற விஷயங்கள், பில்டிங்ஸ், ரோடு, ஏன் நம்மளோட ஸ்கில்ஸ் கூட ஒரு ரிசோர்ஸ் தான். ஒரு காடு அது நேச்சுரல், ஒரு ஸ்கூல் பில்டிங் அது ஹியூமன். வித்தியாசம் புரியுதா? இப்போ அந்த நேச்சுரல் பிரான்ச்சுக்குள்ள இன்னும் கொஞ்சம் உள்ள போலாம். இதுல 2 முக்கியமான வகை இருக்கு, ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள். ரெனியூவபிள்னா என்ன? சூரிய ஒளி, காத்து மாதிரி திரும்ப திரும்ப நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும், காலியாகாது. ஆனா நான் ரெனியூவபிள்னா பெட்ரோல், நிலக்கரி மாதிரி ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டா தீர்ந்து போயிடும், அவ்வளவுதான். இந்த வித்தியாசத்தை நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளோட ஃபியூச்சரே இதை நாம எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இந்த கான்செப்டை சிம்பிளா ஞாபகம் வச்சுக்க ஒரு சூப்பர் டெக்னிக் சொல்றேன். நம்ம மொபைல் ரீசார்ஜ் மாதிரி தான் இது. ரினியூவபிள் அப்படிங்கிறது ஒரு அன்லிமிட்டெட் பிளான் மாதிரி யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா நான் ரெனியூவபிள் அப்படிங்கிறது ஒரு ஒன் டைம் டேட்டா பேக். ஒரு தடவை காலி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. ஓகே, இப்போ நம்மகிட்ட இவ்ளோ ரிசோர்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி, இது எல்லாம் நாம சரியா யூஸ் பண்ணலனா என்னாகும்? இப்போ நம்ம ரிசோர்சஸ அளவுக்கு அதிகமா பயன்படுத்துறதால வர சீரியஸான பிரச்சனைகளை பத்தியும் அதை தடுக்க பிளானிங் ஏன் அவ்ளோ முக்கியம்னு பார்க்க போறோம். பாருங்க, ரிசோர்சஸ நம்ம கண்மூடித்தனமா யூஸ் பண்றதால 3 பெரிய பிரச்சனைகள் வருது. 1, சிலரோட பேராசைக்காக ரிசோர்சஸ் எல்லாம் காலியாகுது. 2வது, எல்லா ரிசோர்ஸும் பணக்காரங்க கைக்கு மட்டும் போயிடுது, பணக்காரங்க ஏழைங்கன்னு ஒரு பெரிய கேப் உருவாகுது. 3வது, குளோபல் வார்மிங், பொல்யூஷன் மாதிரி பெரிய பெரிய உலக பிரச்சனைகள் வருது. யோசிச்சு பாருங்க, இந்த 3மே ரொம்ப சீரியஸான விஷயங்கள். இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கலனா நம்ம பூமிக்கே ஆபத்து. அப்போ என்னதான் இதுக்கு சொல்யூஷன்?
அந்த சொல்யூஷன் தான் இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட், அதாவது நீடித்த வளர்ச்சி. இந்த இங்கிலீஷ் டெஃபினிஷனை மறக்காம உங்க நோட்ஸ்ல எழுதிக்கோங்க, எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். சரி, சிம்பிளா இதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம டெவலப் ஆகணும், ஆனா நம்ம சுற்றுச்சூழலை அழிக்காம டெவலப் ஆகணும். இன்னைக்கு நம்ம தேவைக்காக நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு எதுவுமே இல்லாம பண்ணிடக்கூடாது. அதுதான் இதோட அர்த்தம். இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டோட மொத்த ஐடியாவையும் நம்ம காந்திஜி பல வருஷத்துக்கு முன்னாடியே ஒரே வரியில சொல்லிட்டார். அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? இந்த உலகம் ஒவ்வொருத்தரோட தேவையும் பூர்த்தி செய்யும், ஆனா ஒருத்தரோட பேராசைய கூட பூர்த்தி செய்யாது. எவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தை பாருங்க. இதுதான் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டோட கோர் ஐடியா. இது ஏதோ நாம இன்னைக்கு புதுசா பேசுற விஷயம்லாம் இல்ல. இந்த கவலை ரொம்ப நாளா இருக்கு. 1968ல கிளப் ஆஃப் ரோம் ஆரம்பிச்சதிலிருந்து, அப்புறம் ஷூமாக்கரோட புக் புருண்ட்லன் கமிஷன் ரிப்போர்ட், கடைசியா 1992ல நடந்த ரியோ எர்த் சம்மிட்னு இது ஒரு பெரிய குளோபல் மூவ்மெண்டாவே வளர்ந்து வந்திருக்கு. அப்போ கடைசியா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம யூஸ் பண்ற ஒவ்வொரு சின்ன பொருளுக்கு பின்னாடியும் இந்த ரீசோர்ஸ் பிளானிங் இருக்கு. நீங்க கையில வச்சிருக்கிற அந்த ஃபோன், அதை உருவாக்க எத்தனை ரீசோர்சஸ் தேவைப்பட்டிருக்கும், எவ்வளவு பிளானிங் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சோ அடுத்த தடவை நீங்க ஒரு புது ஃபோன் வாங்கும்போதோ, இல்ல ஒரு டிஷர்ட் வாங்கும்போதோ, இல்ல ஒரு சாக்லேட் வாங்கும்போது கூட ஒரு செகண்ட் யோசிங்க. இதுக்கு பின்னாடி என்னென்ன ரீசோர்சஸ் இருக்கு, இது நம்ம சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டுக்கு ஓகேவான்னு யோசிப்பீங்களா? நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளும் இந்த உலகத்தோட ஃபியூச்சரை தீர்மானிக்குதுன்னு மறக்காதீங்க. யோசிச்சு பாருங்க.